எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள்? இந்த புத்தகத்திலே கடவுளுடைய வார்த்தைகள் இருக்கிறது, ஆகவே இந்த புத்தகம் புனிதம், இது கிழிக்கப்படக்கூடாது என்பீர்கள் என்று சொன்னால், இந்த ரோட்ல எல்லாம் எத்தனை கன்வென்ஷன் அது இதுன்னு சொல்லிட்டு போஸ்டர் ஓட்டுறீங்க. இந்த போஸ்டர்ல என்ன வசனம், மேல வசனம் தானே போடுவீங்க. அந்த போஸ்டர் என்னது? கிழிந்து தொங்கும், மாடு தின்னும், ரோட்ல போன கழுதைகள் மாடுகள் எல்லாம் சாப்பிடும். அப்போ உங்க புனிதத்தன்மை கெட்டு போகுது இல்லையா? கல்யாண பத்திரிகையில இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொல்லி வேதாகமத்தில் உள்ள ஒரு வசனத்தை போடுகிறீர்கள், எல்லாம் அச்சிட்டு கொடுக்கிறீர்கள். மனசாட்சியை கையில் வைத்து சொல்லுங்கள், அந்த கல்யாண பத்திரிகையில கர்த்தருடைய வசனம் இருக்கிறது என்கிறதற்காக அது நம்ம எதுவும் கிழிக்க கூடாது, குப்பத்தொட்டில போடக்கூடாது என்று சொல்லி எல்லாரும் பத்திரப்படுத்தி, உங்களுக்கு கிடைத்த எல்லா கல்யாண பத்திரிகையும் பத்திரப்படுத்தி அடுக்கி வைத்திருக்கிறீர்கள் என்று சொல்லி சொல்லுங்கள் பார்ப்போம். புரிந்து கொள்ளுங்கள், அது வெறும் பேப்பர், அதிலே ஒரு வசனத்தை எழுதி வைத்திருக்கிறார்கள், அவ்வளவுதான். அதற்காக அது புனிதமாகி விடாது. வார்த்தை தான் புனிதமே தவிர புத்தகம் அல்ல. இன்னைக்கு நாம் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அந்த புத்தகம் தான் புனிதம். அந்த வடிவத்திலே நாம் எதையும் கேட்க கூட செய்யக்கூடாது, வெட்டக்கூடாது. அது புனிதம், அது புனிதம். எங்கே போகிறீர்கள்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். சிந்திக்காத மனிதர்களுக்கு என் செய்தி கோபத்தை ஏற்படுத்தும். பரவாயில்லை, கோபம் கொண்டாலும் நேரம் கிடைக்கும் போது சிந்தியுங்கள்.